கேப்டன் 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 அணியார் 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 கேப்டன் அந்நியார் கழக இளைஞரணி செயலாளர் அந்நியரோட வண்டிக்கு மைக்கு கொடுங்க. பெரியோர்களே, தாய்மார்களே, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர், நமது அன்பு தலைவர், புரட்சி கலைஞர் கருப்பு எம்ஜிஆர் உங்கள் பிள்ளை கேப்டனை தங்கள் இதயத்திலே தெய்வமாக வைத்திருக்கும் என் உயிரினும் மேலான அன்பு கழக உடன்பிறப்புகளே, எங்களுடைய மாவட்ட செயலாளர் எல் வெங்கடேசன் அவர்களே, மண்டல பொறுப்பாளர் பார்த்தசாரதி அவர்களே, கழக பொருளாளர் சுதீஷ் அவர்களே, இளைய கேப்டன் விஜய பிரபாகர் அவர்களே, இங்கு என்னை வரவேற்க வந்திருக்கும் ஒன்றிய நகர பேரூர் கழக கிளை கழக நிர்வாகிகளே, மகளிர் அணி சகோதரிகளே, பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் தெய்வமாகிய நம்ம கேப்டனுடைய உணர்வோடு தங்கள் மனசில் கேப்டனை நினைத்திருக்கும் என் உயிரினும் மேலான அன்பு கழக உடன்பிறப்புகள் அனைவருக்கும் இருகரம் கூப்பி நான் நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க திருவெண்ணெய்நல்லூர் உங்க எல்லாரையும் நான் பார்க்கறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். அங்க நிறைய ஸ்கூல் பசங்க இருக்கீங்க, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துகள். நாளைய எதிர்காலமே நீங்க தான். நீங்க எல்லாரும் நல்லா படிச்சு வாழ்க்கையில நல்லபடியா வர வேண்டும் என்று கேப்டனுடைய பிளஸிங், எங்களுடைய பிளஸிங் உங்களுக்கு இருக்கு. இங்க திருக்கோயிலூர் நமது வெங்கடேசன் அவர்கள் ஆல்ரெடி வென்றெடுத்த தொகுதி, முரசு வென்ற தொகுதி, விழுப்புரம் மாவட்டம் நல்ல கேப்டன் கோட்டை, திருக்கோயிலூர் நல்ல கேப்டன் கோட்டை. அதனால சொல்ற கேப்டனுடைய சின்னமான முரசு சின்னம் வென்றெடுத்த திருக்கோவிலூர்ல உறுதியாக மீண்டும் நாம் வெற்றி பெற வேண்டும். அது மொத்தத்தையும் வெற்றி பெற செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். இப்போ உள்ளம் தேடி இல்லம் நாடி அப்படின்னு உங்க எல்லாரையும் தேடி வந்திருக்கிறோம். அது மட்டும் கிடையாது, மக்களை தேடி மக்கள் தலைவர் என்று நமது ரத யாத்திரை மூலம் இந்த அடுத்த பாயிண்ட்ல ஸ்டார்ட் ஆகுது. கேப்டனுடைய ரத யாத்திரை. கேப்டன் எப்பவுமே மக்களுக்கான தலைவர். அதனால மக்களை தேடி மக்கள் தலைவர் நமது கேப்டனுடைய ரத யாத்திரை இன்னும் சற்று நேரத்தில் திருக்கோயிலூர் தொகுதியில தொடங்க இருக்கிறோம். தலைவர் அவர்கள் எப்பொழுதுமே மக்களை நேசித்த ஒரு தலைவர். அதனாலதான் இன்னைக்கு அந்த அன்பு பல மடங்கு கேப்டனுக்கும் தேமுதிகவுக்கும் கிடைக்குது. என் மக்களே என்று மக்களுக்காக வாழ்ந்த ஒரு புனிதர் இன்றைக்கு தெய்வமாக நம்மளை வழி நடத்தி கொண்டிருக்கிறார் நம்ம கேப்டன் அவர்கள். இன்னைக்கு காலையில கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் நாங்க எல்லாம் நெய்வேலியில பார்த்தோம். தலைவரை மறுபடியும் ஸ்கிரீன்ல பாக்குறப்போ உணர்ச்சி வேகம் அப்படி இருக்கு. சரிங்களா? அதேதான் நான் சொல்றேன். தலைவர் என்னைக்கும் அழியாதவர், தெய்வமாக நம்மளுடன் இருந்து வழி நடத்துவார்.
கேப்டனுக்கு அழிவில்லை. கேப்டனை யாரும் அழிக்கவே முடியாது. இவ்வளவு நாள் நம்ம கூட உருவமா வந்தாரு, இப்ப தெய்வமாக நம்ம கூட இருக்கிறார். நம் ரத்தத்தில் உணர்வில் நம் மூச்சு காற்றல நம்ம தெய்வம் நம்ம கூட தான் இருக்கார். சரிங்களா? அவர் எங்கும் போகலப்பா. அதுவும் உங்களுக்கு நான் சொல்லும், கேப்டன் ஒருவர் தான். இன்னைக்கு பாரு, லட்சக்கணக்கான கேப்டன்களை தலைவர் உருவாக்கிட்டு தான் பார்த்தார். கேப்டன் உங்களை எல்லாரும் கேப்டனா தான் உருவாக்கி இருக்காரு. அதனால தலைவர் நம்முடன் இருந்து நம்மளை வழி நடத்தி உறுதியாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எந்த நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த இலக்கை அடைந்தே தீர்வோம் என்று இந்த நாளில் நாம் முடிவெடுப்போம். அதனால இத்தனை நாள் நடந்ததெல்லாம் விட்டுருங்க. 2.0 ஸ்டார்ட்ஸ். ஜனவரியில இருந்து 2.0 ஸ்டார்ட்ஸ். இன்னையில இருந்து திருக்கோயிலூர்ல கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம பார்க்காத வெற்றி இல்லை, நம்ம பார்க்காத தோல்வி இல்லை, துரோகங்கள் இல்லை, எல்லாத்தையும் பார்த்து வந்துட்டோம். இனிமே நம்ம புதுசா பார்க்கறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அதனால இனி வரலாறு துரோகங்களை பற்றி பேச வேண்டாம். என் முன்னாடி நிக்கிறீங்களே, நீங்க எல்லாம் விசுவாசத்தின் அடையாளமாக கேப்டனின் உண்மை அனுபவம், உண்மையான தொண்டர்களாக, கேப்டன் மேல் உண்மையான பற்றுகளாக என் கண் முன்னாடி நிக்கிறீங்களே, இதுதான் நாளைய சரித்திரம், இதுதான் நாளைய சகாப்தம், இதுதான் நம் தலைவருடைய கனவு. அத்தனையும் நாம் வென்று அந்த வெற்றி கனிகளை நம் தலைவர் காலடியில வைக்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக சொல்றேன். என் மக்களே, உங்களை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கேன். என் அன்பு தொண்டர்கள், நிர்வாகிகளை பார்க்க வந்திருக்கோம், என் மக்களை பார்க்க வந்திருக்கோம். நம்ம அடுத்த வாட்டி திருக்கோயிலூர்ல ஜெயிச்சா என்னெல்லாம் வாக்குறுதின்றத உங்களுக்கு நான் சொல்றேன். நம்ம பண்ணது இதெல்லாம், இதெல்லாமே நம்ம பண்ண வேண்டியது இல்ல. சரி, வெங்கடேசன் அவர்கள் ஆல்ரெடி எம்எல்ஏவாக ஜெயிச்ச போது கட்டினதுதான் இங்க சட்டமன்ற உறுப்பினர் நிழல் குடை. நீ பாருங்க எத்தனை பேர் அந்த நிழல்ல ஜம்முன்னு நிம்மதியா இருக்கீங்க. இதுதான் கேப்டன் கட்சி, இதுதான் தேமுதிக, இதுதான் முரசுக்கான வெற்றி. அதனாலதான் நான் சொல்றேன், ஆமா, அவர் கட்டதா அடுத்த முறை நாம ஜெயிச்சு வந்து இன்னும் என்னெல்லாம் பணிகள் பேலன்ஸ் இருக்கோ அதையும் உறுதியாக நாம செய்து முடிப்போம் என்பதை சொல்றேன். இங்க வந்து திருவெண்ணைநல்லூர் பேரூராட்சி ஒன்றியத்துல 25 ஊராட்சிகள் உள்ளது. இந்த பேரூராட்சியில் நம்ம தேமுதிக சட்டமன்ற உறுப்பினராக வெங்கடேசன் அவர்கள் இருந்த போது இந்த பகுதியில பல நல திட்டங்களை செய்திருக்கிறார். இந்த பேரூராட்சிக்கு மட்டும் 33,70,000 ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, மாணவ மாணவிகளுக்கும் பொதுமக்களுக்கும் ஏராளமான திட்டங்களை நாம் செய்திருக்கிறோம். ஏரலூர் கிராமத்துல தென்பெண்ணை ஆற்று நீர் உள்ளே புகாதவாறு தடுப்பு சுவர் நமது சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சிருக்கார். அதே மாதிரி சித்திலிங்க மடத்துல பள்ளிக்கு புதிய கட்டிடம் தரப்பட்டுள்ளது. ஆரம்பத்தில புதிய பாலம் கட்டி தரப்பட்டுள்ளது. அது மட்டும் கிடையாது, பல கட்டடங்கள் கிராமங்கள்ல சிமெண்ட் சாலை, தார் சாலை போன்ற எல்லாவற்றையும் அமைத்து நமது தொகுதியை மிகச் சிறப்பாக அவர் முன்னேற்றி இருக்கிறார். இங்க சேதமடைந்த 100 தொகுப்பு வீடுகளை பழுது பார்த்து நிதியை வழங்கி அனைத்து மக்களும் பலன் பெறக்கூடிய அளவு தொகுப்பு வீடுகளை கட்டியிருக்காரு. இங்க வீடு இல்லாத 500 பேருக்கு புதுசா IAO வீடுகள் வாங்கி கொடுத்து அனைத்து கிராம மக்களும் நமது மக்கள் கோரிக்கையை நிறைவேற்றியது நமது சட்டமன்ற உறுப்பினர் எல் வெங்கடேசன் மற்றும் தேமுதிக முரசு சின்னம் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இங்க 1.5 கோடியில நாம் நின்றிருக்கிற இந்த கடை வீதிக்கு சிமெண்ட் சாலை அமைச்சு தரப்பட்டிருக்கிறது. பெண்கள் மேல்நிலை பள்ளிக்கு சுற்றுச்சுவர் அமைத்து தரப்பட்டுள்ளது. ஆரம்ப சுகாதார நிலையத்தில்
30 படுக்கைகள் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. மார்க்கெட் கமிட்டி இங்க கட்டிடம் கட்டித்தரப்பட்டது. அண்ணா தெரு, அதுதான் கோயில் மற்றும் இங்க இருக்கிற இடங்கள் எல்லாம் பேரூராட்சியில பல்வேறு திட்டங்களை நாம் செய்திருக்கிறோம். 5 வருடத்தில் உறுப்பினர் நிதியிலிருந்து கிராமங்களுக்கு 2,45,00,000 ரூபாய் நம்ம நிதியாக மக்களுக்காக வழங்கப்பட்டுள்ளது. இது மட்டும் இல்லாம சித்தலிங்க மடம், ஆரமேடு இடையே பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. சிறுவானூர் ஆதி திராவிடர்கள் வசிக்கும் பகுதிக்கு தார் சாலை, கால்நடை மருந்துகள், தக்கா கிராமம், தொட்டி குடிசி. அது மட்டும் இல்ல, இங்க துலுக்காப்பாளையத்துல ரேஷன் கடையை நம்ம தான் கட்டி கொடுத்திருக்கிறோம். நம்ம தலைவர் ரேஷன் பொருள் வீடு தேடி வரும் என்று சொன்னார். இங்க நம்ம சட்டமன்ற உறுப்பினர் ரேஷன் கடையையே மக்களுக்காக கொடுத்து மக்கள் பலம் பெறும் வகையில இந்த தொகுதிக்காக உழைத்திருக்கிறோம். அதே மாதிரி ஏமப்பூர்ல அங்கன்வாடி கட்டிடம், மணக்குப்பத்தில் அங்கன்வாடி, புதுப்பாளையத்தில் அங்கன்வாடி, மேலமங்கலத்தில் நாடக மேடை, தட்டார்கோட்டையில காரிய கொட்டை என்று பல்வேறு திட்டங்களை நாம் நிறைவேற்றியிருக்கிறோம். இங்க திருவண்ணை, நெல்லூர், திருக்கோயிலூர் பகுதிக்கு 25 ஊராட்சிகள் உள்ளது. 25 ஊர்களும் ஒரு கிராமம் தவறாமல் எம்எல்ஏ நிதியில அனைத்து மக்களுக்கும் உதவி செய்திருக்கிறோம். இங்க 2011-12 மொத்தம் 53 பணிகள் எடுக்கப்பட்ட 57 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 2012-13 36 பணிகள் 54 லட்சத்துக்கும், 13-14 39,50,000, 14-15 47,73,000, 15-16 21 பணிகள் 51 லட்சம் ரூபாய்க்கு நாம வழங்கி இருக்கிறோம். இன்னும் மக்களுக்கு செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு. இன்னும் இந்த தொகுதியை முன்னேற்ற நிறைய வேலை இருக்கு. அதனாலதான் சொல்றேன், ஒரு நல்ல சட்டமன்ற உறுப்பினரை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது இந்த தொகுதி தமிழ்நாட்டின் முதன்மை தொகுதியாக நிச்சயம் நம்மால கொண்டு வர முடியும். எனவே இது தேர்தல் நேரம் இல்லை, உங்களை பார்க்க வந்திருக்கிறோம். உங்க எல்லாரையும் நான் கேட்டுக்கிறது என்னன்னா, நிச்சயமாக தேர்தல் நேரம் வரும்பொழுது உங்களை நான் சந்திப்பேன், உங்கள் அனைவரையும் சந்திக்க வருவேன். மக்கள் விரும்பும், நீங்க எல்லாரும் விரும்புகின்ற ஒரு மகத்தான கூட்டணியை இந்த முறை அமைக்கும். நம்ம நீங்க விரும்பும் வேட்பாளரை நிறுத்துவோம். நிச்சயமாக நம்ம முரசு வெற்றி முரசாக கொண்ட நமது தொகுதியை எல்லா விதத்திலுமே முன்னேற்றுவோம் என்று எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நான் சொல்றேன். அதனால நம்ம கேப்டன் அழியாதவர், அழியாத புகழை கொண்டவர், என்றும் மக்களுக்காக வாழ்ந்தவர், மக்களுக்காக அவர் கண்ட பொன்னான திட்டங்களை நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த திட்டங்களை மக்களுக்காக செய்து முடித்து தமிழ்நாட்டை தலைவருடைய கனவு, லட்சியம், கொள்கைப்படி முன்னேற்றுவோம் என்று இந்த நாள்ல நம் உறுதிமொழி எடுப்போம். சரிங்களா? அதனால என்னை வரவேற்க வந்திருக்கும் மாவட்ட செயலாளர் வெங்கடேஷ் அவர்களுக்கும், இங்க ஒன்றிய செயலாளர் ஏழுமலை ராமச்சந்திரன், தேரூர் கழக செயலாளர் முருகன், அதே மாதிரி தொகுதி பொறுப்பாளர் பாலாஜி, கணபதி, சூடாமணி, ஆதவன் முத்து, மாவட்ட நிர்வாகிகள் இந்திரகுமார், குப்பன், சிவபிரகாசம், அசேன் ஷெரீப், உதயகுமார் ஆகிய அனைவருக்குமே எனது இருகரம் கூப்பி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இந்த மாசம் 25ஆம் தேதி நம்ம தலைவருடைய பிறந்த நாள், வறுமை ஒழிப்பு தினமாக இயன்றதை செய்வோம், இல்லாதவர்க்கை என்று அந்த நாளை கொண்டாடுவோம். ஜனவரி 9 மாநாடு இங்கதான், இங்க கடலூருக்கும் திட்டக்குடிக்கு நடுவுல நேஷனல் ஹைவேஸ் ரோட்ல நம்ம மாநாடு நடத்துறோம். உங்களுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப பக்கம், பெரும் திரளாக, ஒருத்தர் கூட இல்லாம மொத்த பேரும் மாநாடு திடல்ல குவியணும். என்ன மாநாடு நடத்துறாங்க மத்தவங்க எல்லாம்? தேமுதிக மாநாடுக்கு நிகர் தேமுதிக தான். தேமுதிக தொண்டர்களுக்கு நிகர் தேமுதிக தான். தேமுதிக தலைவருக்கு நிகர் கேப்டன்
முரசு சின்னத்திற்கு நிகர் முரசு தான். ஓகேவா? அதனால அந்த மாநாடு எப்படி இருக்கணும்? இந்த படை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? இந்த படை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? இந்த படை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமான்னு தமிழ்நாடுல, இந்தியா இல்ல, உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கிறோம் அந்த மாநாடு. சரியா? அந்த வெற்றி உங்களுடைய வெற்றி. நம்ம தலைவருக்கு நாம் செலுத்தும் நன்றி கடன் விசுவாசமா அது அமையணும். அதனால நிச்சயம் அனைவரும் வந்து கலந்து கொள்ள வேண்டும். கேப்டன் ஆலயத்திற்கு வந்தவங்க சரி, வராதவர்கள் அனைவரும் உறுதியாக கேப்டன் ஆலயத்திற்கு சரியா? கேப்டன் அதேதான் தலைவர் தான் இன்னைக்கு எல்லாராலையும் என்ன அழைக்கப்படுகிறார்? அன்னதான பிரபு என்று நம்ம தலைவரை அழைக்கிறார். எனவே சிறப்புகளையும் கொண்டவர் தலைவர். நிச்சயம் பொன்னான கொள்கைகளை நாம் வெல்வோம் என்று சொல்ற. எனவே வரவேற்க வந்த அனைவருக்கும் இயன்றதை செய்வோம். இல்லாதவருக்கு தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. நமது முரசு வெற்றி முரசு, நமது முரசு வெற்றி முரசு, நமது முரசு வெற்றி முரசு என்று சொல்லி உங்க எல்லாரிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.